மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் மிக முக்கியமான நிகழ்வு அது என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாரு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து. அந்த எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகி அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். இதுதான் மிக முக்கியமான நிகழ்வு அரசியல் களத்தில். இதில் சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லிட்டு, இதில் செங்கோட்டையன் அவர்களுடைய கணக்கு என்ன, இதனால் விஜய் அவர்களுக்கு ஆதாயமா இல்லையா, இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்தோம்னு வச்சுக்கவேன், அதில் நம்ம இந்த கணக்கை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 1970 தொடங்குறாரு. ஆனால் அதிமுகன்ற கட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் உள்ளே வந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் விஜய் பிறந்திருப்பார். ஏற்கனவே 52 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைகிறார். இதற்கு முன்னாடி அவர் திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பேசப்பட்டாலுமே கூட திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி இப்படின்னு நிறைய கணக்கு ஓடிச்சு. செங்கோட்டையன் அவர்களால் திமுகவுக்கு போக முடியும்னா அவருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபம் நிச்சயம் சொல்ல முடியும். ஆனால் கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய கணக்கு பொருளாதாரமா இல்லாட்டி அதை தாண்டி வேற ஏதாவது கணக்கா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். முதலாவது நேரடியாக செங்கோட்டையன் அவருடைய கணக்கு என்ன. செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே சுமார் 9 முறை போட்டியிட்டு 8 முறை வெற்றி பெற்றவர். தொடர்ந்து 9 முறை எம்எல்ஏ இருந்தவர். 4 ஆட்சிகளை ஏறக்குறைய அவர் அமைச்சராக இருந்தவர். இதோட சேர்த்து கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஈரோடு இருக்கு இல்லையா, அந்த ஈரோடில் வெற்றி வாகை சூடுறது இல்லையா ஏடிஎம்கே, அதற்கு மிக முக்கிய காரணகர்த்தா செங்கோட்டையன் அவர்கள் தான். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த மாவட்டமும் அவர் கையில் தான் இருந்துச்சு. சேலம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஈரோடை பொறுத்த வரைக்கும் முழுமையாக செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதிக்கம் இருந்தது. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, முதலாவது நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகணும், ரெண்டாவது நான் அமைச்சர் ஆகணும், அமைச்சர் ஆகிற அடுத்த கதை, மூன்றாவது மிக முக்கியமானது நான் இருக்கக்கூடிய ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 9 தொகுதிகள் இருக்குது. ஈரோடு ஈஸ்ட் வெஸ்ட் பவானி சாகர் மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அதுக்கப்புறம் அந்தியூர், இந்த தொகுதியோட சேர்த்து கோபிச்செட்டிப்பாளையம். 8லேருந்து 9 தொகுதிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஈரோடு மாவட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கு வீழக்கூடாது, தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, நான் தனிச்சுன்றாலே இவ்வளோ ஓட்டு வாங்க முடியும், அதோட சேர்த்து எந்த ஓட்டை இணைச்சா என்னால் இங்கே வெற்றி பெற முடியும் முதலாவது. ரெண்டாவது இந்த ஒட்டுமொத்த ஈரோடுகளை என் கையை விட்டு போகக்கூடாது, வெற்றிகரமான அரசியல்வாதியாக நான் இருக்கணும் இரண்டாவது. மூன்றாவது என்னோட இருக்கக்கூடிய நபர்கள் நான் யாரை நிறுத்த நினைக்கணும் அவங்க நிறுத்தி வெற்றி பெற வைக்கணும் மூன்றாவது. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கணக்கில் கொங்கு பெல்ட்டெல்லாம் சேர்ந்து நம்ம கைக்கு வரணும், அது அடுத்த கணக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் வெற்றி பெறதுக்கு என்னோட இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு சதவீதம் அதோட சேர்த்து நான் ரெட்டலையை இழக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நபரை இணைச்சிக்கிட்டா நான் வெற்றி வாகை சூட முடியும், முழு அதிகாரத்தை அடைய முடியும் அப்படின்னா அவர் விஜய் அவருடன் போகிறது சரின்னு அவருடைய கணக்காக இருந்திருக்கும். இது அவருடைய கணக்கு. இது எந்த அளவுக்கு வெற்றி கணக்காக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ரெட்டலைக்கு ரொம்ப காலமாக ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக ரெட்டலை தான் ஓட்டுன்னு சுமார் 50லேருந்து 60% ஓட்டு அங்கே இருக்கிற ஓட்டு ரெட்டலையை மட்டும்தான் குத்தும். அப்படி இருக்கிற ஒரு ஓட்டை இப்போ இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி நகர்த்த முடியுமா, நகர்த்த முடியும்னா இவர் போடுற கணக்கு சரி, நகர்த்த முடியாதுன்னா அதுவே 2 பேருக்கும் பாதகமாக போய் முடியும். எனவே செங்கோட்டையன் அவருடைய கணக்கு எப்படி சார்ஜ் கோட்டைக்குள்ள நுழையிறது, அதுவும் நம்மளுடைய ஆதரவோட வெற்றியோட. நம்மளை அரசியலை இல்லாமல் பண்ணணும்னு நிறைய பேர் திட்டமிட்டாங்க, அப்படி இல்லை நான் மூவ் பண்ணுறேன் பாரு அரசியல் சொல்லி அவர் அரசியலுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. எனவே விஜய் அவர்கள் மீது பற்று, விஜய் அவர்களுடைய கொள்கையின் மீது பற்று, இந்த மாதிரிலாம் கணக்கெலாம் கிடையாது. ஏன்னா தீவிரமான எம்ஜிஆருடைய விசுவாசிகள், எம்ஜிஆர் மட்டுமே தலைவர் அப்படின்னு வாழ்ந்து அந்த ரெட்டலை மட்டுமே உயிர் மூச்சாக இருந்த நபர்கள் இவங்களாம். எனவே இவங்களுக்கு விஜயின் மீது திடீர்னு ஒரு பெரிய பாசம் வந்துச்சு, பற்று வந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெற்றி கணக்கு, ஒரு அரசியல்வாதியாக வெற்றி கணக்கு இருக்குல்ல, இந்த கணக்கு தான் அவங்க குறைஞ்சபட்சம் போட முடியும். ஓகே, இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நகர்வு மூலமாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு என்னதான் நன்மை நடக்கும் அப்படின்னா, முதலாவது ஒரு பெரிய நன்மை நடக்கும். அது என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் அட்வைசர், அதாவது தமிழகத்தினுடைய களம் அறிஞ்ச அந்த அரசியல் நன்கு புரிஞ்சு அதுக்குன்னு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கான அவங்க பக்கத்தில் பெரிய லெவலில் விஜய்க்கு இல்லவே இல்லை. அவருடைய ஒரே ஒரு பின்பத்தை மட்டும் வச்சு தான் முழு அரசியல் நடத்தி கொண்டு போயிருக்காரு. பக்கத்தில் 84 இருக்காரு புசி ஆனந்த் போன்ற நபர்கள், அவங்களாம் ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்துறதுக்கு வேணால் லாய்க்காக இருக்குமே தவிர இங்கிட்ட ஆதவ அர்ஜுனா சொல்லவே வேணாம். காசு இருக்குன்றனாலேயே புத்திசாலிகள் ஆக முடியாது. எனவே இந்த மாதிரி நபர்களை வச்சு குழப்பி இருக்கிறத விட இந்த மாதிரி நல்ல களத்திலேயே இருந்து ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகள் 50 வருஷத்துக்கு மேலே அரசியலே இருந்து வெற்றிகரமாக இருந்த நபர்கள் பக்கத்தில் போகும்போது யதார்த்தமான அரசியல் என்ன இல்லையா அந்த முக்கியமான அறிவுரைகள் கிடைக்கும் முதலாவது. எனவே இரண்டாவது ஈரோடில் வெற்றி பெற சதவீதம், இதோட சேர்த்து கொங்கு பெல்ட் அவரோட கொடுக்க முடியுமா. முதலாவது ஈரோடு கட்டாயம் பலம் பெறும். இரண்டாவது கொங்கு பெல்ட் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், அதோட நீலகிரி சேர்த்துக்கணும். இந்த மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த மாவட்டங்களோட முக்கிய பொறுப்பு அவர் கையில் கொடுக்க முடியும்னா இதுலேயே எனக்கு தெரிஞ்சு சுமார் 60 தொகுதிகள் வந்துடும் ஏறக்குறைய.
60 தொகுதிகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் இருக்கிற 234 தொகுதி. இந்த மாதிரி ஒரு 4 பேர் நகர்ந்தாலே போதும் இந்த கட்சியை வலுப்படுத்திட முடியும். எது? தமிழக வெற்றி கழகத்தை வலுவாக கொண்டு போயிட முடியும். அவங்கள்ட்டையும் ஓட்டு சதவீதம் இருக்கணும், அவங்க உள்ள ஓட்டு கொண்டு வர அளவுக்கு அவங்கள்ட்ட புத்திசாலித்தனம் இருக்கணும், அரசியல் அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த களத்திலேயே, அந்த இடத்துலயே, அந்த ஏரியாலே அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. 40 வருஷம் 30 வருஷம்னா இந்த மாதிரி நபர்கள் நகரும் போது அந்த ஏரியா முழுவதுமாக அவங்களுடைய பலனை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் அறுவடை செய்ய முடியும். எனவே இந்த எல்லா மாவட்டங்களும் நகர்றாங்க இல்லையா, இது ஒரு முக்கியமான நகர். இதுதான் விஜய் அவர்களுக்கு மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இது மாதிரி 4 பேர் நகர்ந்தா போதும். ஆனால் என்ன, ஒருத்தர் பெரிய பிக் ஃபிஷ், அதாவது பெரிய மீனே கிடச்சிருச்சு, ஒரு 8 பேர் நகர மாட்டாங்களா அப்படின்ற ஆசையும் உருவாகும். 4 பேர் நகர்ந்தாலே போதும், ஒரு பெரிய வெற்றிகரமான அரசியல் தொடங்கிட முடியும் அப்படின்றது. அதாவது தேர்தல் அரசியல் தொடங்கும்ன்றது விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 3வது மிக முக்கியமானது. 4வது என்ன அப்படின்னா, அவர் தமிழகத்தில் ஒரு பிம்ப அரசியல் உருவாக்குறாரு. என்ன அப்படின்னா, திமுகவா இல்லாட்டி தமிழக வெற்றி கழகமா, டிஎம்கேயா டிவிகேயா, இப்படி தான் அவர் அடிக்கடி சொல்லி திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி நான் சொல்லியிருக்காரு. இப்போ இப்படியான பெரும் தலைவர்கள் நகரும்போது தமிழகத்தில் இந்த அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்கள் 10-12% பேர் தான் இருப்பாங்க. அதில் பெரும்பாலும் ஆண்கள்னு வச்சுக்கோங்க. 10-12% பேர் தான் ப்ராப்பராக எல்லா அரசியலையும் கவனிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த நபர்களுக்கு எல்லா பற்றியும் என்ன பின்பத்தை ஈஸியாக உருவாக்க முடியும் இந்த நகர்வு? செங்கோட்டையன் தன் கட்சியில் வர முடியுமா? என்ன சொல்ல முடியும்னா, பாருங்க, இவ்வளோ பழுத்த அரசியல்வாதி எம்ஜிஆரை நம்பின ஒருத்தர் என்கிட்ட வராரு அப்படின்னு இணைச்சிட முடியும். அப்போ திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி எனக்கு தான் இருக்குது அப்படின்ற பின்பம் இருக்குல்ல, அந்த பின்பத்தை ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல்வாதி நம்புறாருன்ற பின்பம் இருக்குல்ல, அதை உருவாக்க முடியும். எனவே டிஎம்கே டிவிகேன்னு கொண்டு போக விரும்புகிறார்ல, அதில் இன்னமும் பலம் சேர்க்கும், நல்ல பூஸ்ட். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அவர் கண்டுக்கிறதுல, ஏடிஎம்கே இடத்துல தான் இருக்கிறத அவர் பின்பத்தை கட்டமைக்கிறார். ஏடிஎம்கே இல்லைங்க, நான் தாங்க உண்மையான மாற்று, உண்மையான எதிர்கட்சி நான் தாங்க அப்படின்னு கொண்டு போகிறாரு. அப்போ எம்ஜிஆர் அவருடைய ஓட்டை ஆல்ரெடி அவர் குறி வைக்கிறாரு. எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ரசிகர்லாம் குறி வைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆருடன் அரசியலுக்குள்ள நுழைஞ்ச செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வரும்போது அதுவும் பலன் பெறும். லாஸ்ட்டாக பொலிட்டிக்கலாக ஃபீல்டு ஆர்கனைஸ் பண்ணுறது, மாவட்ட செயலாளர்ன்றது சும்மா வந்து நிற்கிறது கிடையாது. அந்த ஃபீல்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த தேர்தல் அரசியலுக்கு தேவையான ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது இவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க விஜய் அவர்களுடைய கட்சியில். ஆனால் அவங்களுக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அவருடைய மாவட்ட செயலாளர் எல்லாருமே இன்னுமே கூட ஒரு ரசிகர் பட்டாளமாக இருக்காங்க. இல்லை இவங்களை வச்சுட்டு ஒரு தேர்தல் அரசியல், கள அரசியலை பார்க்க முடியாது. ஆனால் இப்படியான அரசியல்வாதிகள் வரும்போது பொலிட்டிக்கலாக அந்த ஃபீல்டு ஆர்கனைசேஷன் இல்லையா, அது விஷயம் என்னன்றதை அவங்க கையில் ஒப்படைக்கிற மூலமாக ஒரு பெரிய தலைவலி ஒன்று குறையும், வெற்றிகரமாக பார்க்க முடியும். இதுதான் விஜய் அவர்களுக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் நகரும் போது கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மை. ஆனால் ஒன்று சொல்லவா, இது எதையுமே அவர் பெரிய முயற்சியே பண்ணாமல் அவருக்கு லட்டு மாதிரி விழுகுது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் யாரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்வாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. செங்கோட்டையன் அவர்களால் இயற்கையாக திமுகவுக்கு போக முடியாது, ஏன்னா எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்ட நபர், எனவே அவரால் போக முடியாது. அதே நேரம் அவர்கிட்ட தோணுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டீம், அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள், அவங்க நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கூடாது, அப்போ நம்ம மாவட்டத்தை நம்ம வெற்றியும் பெறணும், நம்மகிட்ட ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்ற போது இயற்கையாக தமிழக வெற்றிகள் விஜய் அவர்களே அவருக்கு லட்டாக போய் கிடைக்கிறாங்க பாருங்க. இயற்கையாகவே இது நடக்குது. இதுக்கு விஜய் பெரிய லெவலில் நம்பிக்கை கொடுத்தாருனோ இல்லை முயற்சி பண்ணாரோ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இயற்கை லட்டு மாதிரி இப்போ விழுகுது. எப்படி சர்க்கார் போடுற படங்கள் நல்லா இருக்கா இல்லையோ, யாரோ ஒருத்தங்க எதிர்ப்பை கிளப்பி விட நல்ல விளம்பரம் கிடைச்சி படம் கதை இருக்குதோ இல்லையோ, அந்த எதிர்ப்புல ஓடும்ல, அந்த கதையாகி போச்சு. இதுவும் இதில் 3வது பகுதி இருக்குது. அது என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இருக்கு இல்லையா, அதாவது பாஜக தலைமை தாங்கக்கூடிய இந்திய அளவிலான அந்த கூட்டணியில் அதில் மிக முக்கியமான தமிழகத்தில் ஏஐடிஎம்கே இவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட போது செங்கோட்டையன் அவர்கள் முதலாவது போய் சந்திச்சது அமித்ஷா அவர்கள். எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அப்படி சொன்னவர் டெல்லிக்கு தான் பயணமானார், விஜயை நோக்கி கிடையாது. அவருக்கு அந்த திட்டமே ஆரம்பத்தில் கிடையவே கிடையாது. சமீபத்தில் தன்னுடைய ஈரோடில் தன்னோட பவர் இழக்கிறோமோ, மீண்டும் அந்த பவரை கைப்பற்றுன்ற எண்ணத்தில் தான் விஜய் நோக்கி நகர்றாரே ஒழிய அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போன்ற எண்ணத்தில் ஆரம்பத்தில் அவர் கிடையவே கிடையாது. அவர் அமித்ஷாவை பார்க்குறாரு. எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்தியாவிலே கணக்கு வழக்க அரசியல் பண்ணுறதுல பிஜேபிக்கு பக்கத்தில் எந்த கட்சியும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தீவிரமாக அரசியல் பண்ணக்கூடிய இந்த கட்சி எப்படி செங்கோட்டையன் அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஃபேக்டரை ரொம்ப ஈஸியாக இழந்தான்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதில் அவர் முதலாவது அமித்ஷாவை மீட் பண்ணுறாரு, பின்னாடி நிறைய பேர் டெல்லியில் மீட் பண்ணுறாரு. இந்த இடத்த பார்க்கும்போது இதற்கப்புறம் அமித்ஷா தலைமையிலான டீம் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், ஏடிஎம்கே இன்னும் தீவிரமாக அரசியல் கிளம்பு இல்லையா, அதை கையாள ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல இருந்து. இதில் குழப்பம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இதே மாதிரி தினகரன் வேற விஜய் அவர்களை தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு படம் தான் வச்சுக்கோங்க, அவர் ஒரு டெல்டா மாவட்டமோ தென் மாவட்டமோ அந்த போட்டு இவர் ஒரு 60 தொகுதியை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் அவர்களுக்கு உழைக்காமையே வசதி கிடச்சி போகும். இதில் ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் வேறு இருக்காரு,
பிற நபர்கள் எங்கிட்ட நகர்ந்தான்னு வச்சுக்கோங்க, இவங்களாம் நகர்ந்தாங்கன்னா இயற்கையாக மற்ற நபர்களாம் நகர ஆரம்பிப்பாங்க. அதாவது 2 முறை வெற்றி பெற்றேன், 1 முறை வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நகர ஆரம்பிப்பாங்க. எனவே இதுவரைக்கும் எந்த நகர்வும் இல்லாமல் கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய நகர்வு, பெரிய கூட்டமாக போய் தமிழக வெற்றிக்கழகத்தை நம்பி சேர்ந்த ஒரு பெரிய அரசியல்வாதிகள் கூட்டமே இல்லை. ஆனால் செங்கோட்டை நகர்வு அதை தொடங்கி வைக்கிது. இது டிஎம்கேக்கு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துதோ இல்லையோ, இன்னொரு பக்கத்து அதிமுக தலைமையான கூட்டணி இல்லையா, இதில் ஒரு சின்ன சலசலப்பை உருவாக்க முடியும். ஆனால் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிமுகன்ற கட்சிக்கு இருக்கக்கூடிய ரெட்டலை இருக்கு இல்லையா, அந்த ரெட்டலைக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட்டலையும் அதோட கூட்டணி கட்சிக்கும் இருக்கக்கூடிய போன முறை வாங்கின ஓட்டு 40%. அந்த ஓட்டை தக்க வச்சு எதிர்கட்சியாக நாங்கள் தான் டிஎம்கே வீழ்த்த முடியும் அப்படின்ற விஷயத்த எல்லா களம் மக்கள் மனசில் அது இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே தான் வீழ்த்த முடியும், கட்டமைப்பில் அதுதான் உறுதியானதுன்னு அந்த நம்பிக்கையை மட்டும் மக்கள்கிட்ட விதைச்சாங்க. எக்ஸ்ட்ரா 3% கிடச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வரக்கூடிய தேர்தலில் ஏடிஎம்கே வெற்றி பெற்றோம். ஆனால் இனி அதை களத்தில் தீவிரப்படுத்தணும். ரெட்டலை தான் இவங்கள்ட்ட கூட மிகப்பெரிய உயிர் மூச்சு. இப்போ பதிவோட இறுதியாக நான் முன்பு சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு இது லட்டு மாதிரி கிடைக்குது, எந்த முயற்சியும் இல்லாமல். ஆனால் அதே நேரம் ஒரு பெரிய பலன் தரக்கூடிய மூமெண்ட்டாகவே இருக்குது. ஆனால் இது எல்லாம் எந்த அளவுக்கு பலன் தரப்போகுது? இவர் யார்? செங்கோட்டையன் அவர்கள் கரூர் செந்தில் பாலாஜி கிடையாது. கரூர் செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய ஓட்டையும் தன்னுடைய ஓட்டுன்னு வச்சுருக்காரு, ஒரு 12-13% அதை நகர்த்திடுவார். எப்படி? காசு கொடுத்தா வச்சுக்கவே, எல்லா காசையும் இறச்சி தான் வச்சுக்கோங்க, அது ஒரு கணக்கு, அதை நகர்த்த முடியும். அந்த அளவுக்கு செங்கோட்டையன், சும்மா 77 வயதாகக்கூடிய செங்கோட்டையன் தீவிரமான அரசியல் அங்கே இருக்காரான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் அனுபவத்தை மட்டுமே வச்சு அட்வைஸ் வாங்க முடியும், நல்ல அறிவுரைகள் வாங்க முடியும். களத்தில் செங்கோட்டையன் அவர்களால் அவருடைய ஆரம்ப காலம் 70களில் வேலை பார்த்தார் இல்லையா, அந்த வேகத்தை பார்க்க முடியுமானா கிடையாது. அதே நேரம் செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி போன்று தீவிரமான கள அரசியலில் வெறி பிடிச்சிருக்காருன்னா அதுவும் கிடையாது. எனவே இந்த கணக்கு செங்கோட்டையன் போடக்கூடிய கணக்கு சரி, ஆனால் செங்கோட்டையன் அவர்களை வச்சா விஜய் அவர்கள் போடுறாங்க ஒரு கணக்கு, அந்த கணக்கு எந்த அளவுக்கு சரியானதுன்றதை தேர்தல் முடிவு வந்தால் மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பே கிடையாது.